வணக்கம். நான் புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என் பேர் விக்னேஷ். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்து பழக்கம் இல்ல. வீடியோ எடுத்ததும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸும் பண்ணல. டைரக்ட்டா எதா இருந்தாலும் டைரக்ட்டா டீல் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் கீக்டிஸ் எதுவுமே கிடையாது. கேமரா ஆன் பண்ணேன், வீடியோ நினச்சி பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நடுவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் யாரும் பெருசாக எடுத்துக்க வேணாம். போக போக நானே சரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்னும் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கான். தெருவுக்கு தெரு ஒருத்தன் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஜிம்மை பற்றி சொல்லியிருப்பாங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு என்னென்ன ஃபுட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம ஃபிட்னஸ்க்காக என்னென்ன ஃபுட் எடுக்க போகிறோம், அது எப்படி குக் பண்ண போகிறோம், வீட்லேயே நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி குக் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபுட் பண்ண போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி. பிரியாணினாலே ஒரு கதை இருக்குது. ஷாஜகானோட ஒய்ஃப் மும்தாஜ் அவங்க வந்து ஷாஜகான் வந்து அழைச்ச விருந்தாளிகளுக்காக புதுசாக ஏதாவது சாப்பாடு செய்யணும், விருந்தாளிகளுக்கு இது வரைக்கும் எங்கேயும் சாப்பிட்ருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது மும்தாஜ் வந்து ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல. அதை பற்றி நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அதுக்காக நிறைய ஃபுட் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பிரியாணின்னு ஒன்று செஞ்சாங்க. அப்போ நிறைய இன்க்ரீடியன்ஸ் நிறையா கிடச்சிது. அதுக்கான எல்லா சோர்ஸும் இருந்தது, அப்போ இருந்தது. இப்போது அவ்வளோலாம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட என்ன கிடைச்சிருக்கோ, என்ன இருக்கோ அதை வச்சு இப்படி பிரியாணி செய்ய போகிறோம், சூப்பராக செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம அதில் பார்க்க போகிறோம். அந்த கதைக்குள்ள நம்ம போக வேணாம். அது உண்மையா பொய்யா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதில் எவ்வளோ உண்மை இருக்குது பொய் இருக்குது அப்படின்றதும் தெரியாது. எப்பயுமே பார்த்தது ஒன்றா இருக்கும், அதை கேட்டது ஒன்றா இருக்கும், அது எழுதுனது ஒன்றா இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்குள்ளே போகாமல் நாம் எப்படி பிரியாணின்னு ஒன்று செஞ்சால் ஹெல்த்தியாக எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ என்னடா அவன் டயட்டுன்னு சொல்லிட்டு பிரியாணி சொல்கிறானே, இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? பிரியாணி வந்து அன்ஃபிட்டு தானே அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். பிரியாணியும் ஃபிட்டு தான், பிரியாணியும் டயட் ஃபுட்டில் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செஞ்சு அது எப்படி சாப்பிட போகிறோம், அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இல்லைண்ணா அவன் பிரியாணின்னு சொல்லிட்டான், ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறான், எப்பட்றா இதை நம்ம அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்க வேணாம். அதுக்கு எப்படி என்ன பண்ணுன்றதை நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? அது மாதிரி புதுசாக எதுவும் செட்டிங்ஸ்லாம் போடலை. அது மாதிரி எதுவும் புதுசாக செட்டிங்ஸ்லாம் போடலை. வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்லாம் கிடையாது. எதுவும் செட் பண்ணி செய்யணும், ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது. நம்ம பேசணும், எதனால் பேசினா தானே புரியும், பேசினா தானே தெரியும். அதனால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா இது ஒன்றுமே இல்லை, இவன் மட்டும் வந்து உட்காந்துட்டு அவன் மட்டும் பேசுகிறான் அப்படிலாம் நினைக்க வேணாம். நல்லது சொன்னால் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதை பார்த்துக்கலாம். ஓகே, இன்ட்ரொடக்ஷன்லாம் போதும். இப்போ நம்ம பிரியாணியை பார்ப்போம். பிரியாணியை பார்த்துட்டு செஞ்சுட்டு அப்புறமா திரும்பியும் வீடியோட கடைசியில் பேசுவோம். மெயினாக இந்த குக்கிங்க்கான வீடியோ எதுக்குன்னா, நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பசங்க பிரியாணி செய்கிறேன்னு சொதப்புவானுங்க. ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க, ஒர்க் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க, அவங்களாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ரொம்ப வெறுத்து போயிருப்பாங்க. அதுவும் ஹோட்டலில் தப்பு சொல்லலை, ரெகுலராக ஹோட்டலையும் எடுத்துக்கக்கூடாது, அது தப்பு தானே. இப்போ ஓன் குக் பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டம். அது எப்படி இப்போ ஒரு ரூமில் 6 பேர் இருக்கோம், ஒரு 7 பேர் இருக்கோம் அப்படின்னும்போது ஒரு 1 கிலோ ரைஸு, ஒரு 1 கேஜி சிக்கன், 1/2 கேஜி சிக்கன், அதை அவங்க வசதியை பொறுத்து அப்படி எடுத்துக்கிட்டு நம்மளே குக் பண்ணி ஓனாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. நான் நிறைய இடத்துல பார்த்தேன். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் மோஸ்ட்லி யாரும் வீட்டிலே இருக்கிறதில்ல. ரூம் எடுத்து தங்குறது, ரூம் எடுத்து படிக்கிறது, ரூம் எடுத்து ஜாபுக்கு போகிறது, இந்த மாதிரி இருக்காங்க. உமன்ஸுக்குமே மோஸ்ட்லி இப்போலாம் சமைக்க அவ்வளோவா வர்றதில்லை, சமையல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. ஸோ குக்குன்றது ஒரு கலை, அதை கற்றுக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, குக்கிங்னா பெரிய லெவலெல்லாம் குக் பண்ண போகிறதில்ல. நம்ம வீடியோ எதுக்குன்னா ஃபிட்னஸ்க்காக என்ன வீடியோ போட போகிறோமோ, என்ன சமைக்க போகிறோமோ அதுதான் வீடியோ எடுத்து போட போகிறோம். அது எப்படி சாப்பிட்ணும், ஹெல்த்தி ஃபுட்டாக எப்படி சாப்பிட்ணும், போன வரணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். குக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. அது யாரும் மெனக்கிட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்லா சாப்பிடுங்க, நீங்களே குக் பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இதுக்கு மேலே பேசினா கண்டிப்பாக நீங்களே சண்டைக்கு வந்துடுவீங்க. பிரியாணி செய்யவே போகலாம். ஒரு 10 வெங்காயம், 5 தக்காளி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா சென்டராக கீனி விட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ்
நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் முடி கிடி எதாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கனை ஒரு பாத்திரத்தில் போட்டு தயிர், மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. சிக்கனை மூடிடுங்க, மூடி ஊற வச்சுருங்க. தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சு விடுங்க. கையால் நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். அதில் தயிர் விட்டு உப்பு போட்டு திரும்பியும் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. கையால் பிசைஞ்சு வைக்கிற தயிர் பச்சடி தான் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாத்திரத்தை மூடி ஒரு ஓரமாக ஊற வச்சுருங்க. அப்புறம் 1 kg அரிசி, அந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பவும் அதை ஊற வச்சுருங்க. மூடி ஊற வச்சுருங்க. அப்புறம் மல்லி, பட்டை மிளகாய், 1 கை மல்லி எடுத்துக்கோங்க. பட்டை மிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க. முந்திரி ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க. பட்டை 2 பீஸ் எடுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் அன்னாச்சி பூ, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் கொஞ்சோண்டு, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அது, கடல் பாசி, அப்புறம் அந்த அன்னாச்சி பூ, அப்புறம் கிராம்பு எல்லாம் ஒன்றா கொட்டி ஒரு வாணலில் கொட்டி நல்லா சூடு பண்ணி வறுங்க. வறுத்திங்கன்னா லைட்டாக புகை வரும், அதுதான் கண்டிஷன். அப்போ அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பவுட்ரு பண்ணிக்கணும். நாம் பண்ணுறது 1 kg ரைஸுக்கு 1 kg சிக்கன். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு கப் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் பட்டையும் பிரிஞ்சி இலையும் போட்டு அதையும் வறுக்கணும். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா போட்டு வதக்கி எடுக்கணும். வதக்குனா வெங்காயம் கலர் மாதிரி என்னடா கருக்க விட்டானேன்னு நினைக்காதீங்க, அப்படி தான் வரணும். பகோடா மாதிரி வரணும். நசுக்கி வச்சு ஏலக்காய் போடணும், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நல்லா வதங்கின உடனே தக்காளியை கொட்டணும். தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடணும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்து அப்புறம் ஊற வச்ச சிக்கன் எடுத்து கொட்டணும். கொட்டி நல்லா பிரட்டி விடுங்க. பார்க்கும் போதே தெரியும் அப்படி இருக்கும். அப்புறம் அரைச்சி வச்ச அந்த மசாலா எடுத்து அப்படியே கொட்டுங்க. நல்லா பிரட்டி விடுங்க. அதை பார்க்கும்போதே அது இருக்கிற கன்சிஸ்டன்சியை பார்த்தாலே அப்படி இருக்கும். பிரட்டி விட்டிங்கன்னா அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சோடனே அந்த சிக்கனில் இருக்க வாட்டோடு சேர்ந்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு பாயில் ஆகிடும். சிக்கன் மசாலா 3 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் ரைஸ் போடும்போது ரைஸு கரெக்டாக செட் ஆகிடும். அப்பப்போ புதினா கொத்தமல்லி போடுங்க. புதினா கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. காரமும் உப்புன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட 1 கிலோ அரிசி அளவுக்கு பாத்திரம் இருக்குது. அதில் 1/4 தண்ணி ஊற்றணும். கேப்பில் 6 முட்டை எடுத்து வேக வச்சாச்சு. உப்புக்கு ரைஸ் போட்டோடனே உப்பு கம்மியாகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி, நாக்கில் பட்டால் கரிக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்படிலாம் ரைஸை போட்டு உப்பு பார்த்துட்டு கூட உப்பு போடலாம், தப்பு இல்லை. ஆனால் கரெக்டாக டைமிங்க்கு பண்ணணும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சு 1 ஸ்பூன் நெய் கிளாஸில் வச்சு அந்த கிளாஸை தூக்கி மூடி வச்ச பாத்திரத்து மேலே வச்சுருங்க. அது நல்லா உருக்கி மெல்ட் ஆகிருக்கும். அந்த உருக்கி வச்ச நெய்யை நம்ம ஃபைனல் டச்சுக்கு யூஸ் பண்ணுவோம். செம்மையாக இருக்கும். இப்படி தான் நல்லா கொதிக்க விடணும். வாசனை சும்மா தொலைக்கும். அப்புறம் ஊற வச்சு இந்த அரிசி எடுத்து உள்ளே கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. புதினா கொத்தமல்லி அப்பப்போ போடுங்க. கிண்டி விட்டு போட்டு அப்புறம் மூடி வச்சுருக்கோங்க. மூடி வச்சோடனே ரைஸ் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1/2 பாயில் வரும். 1/2 பாயில் நல்லா வேக விடணும். ரொம்ப நல்லா வேக விட 1/2 பாயில் வரைக்கும் வேக விடணும். புதினா கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க. வேக விட்டு அப்புறம் திரும்பியும் திறந்து நல்லா உள்ளே இருக்கிற கிரேவியும் சிக்கனும் ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் தூக்கி ஒரு தோசைக்கல் மேலே வைங்க. மேலே நெய் வச்சு உருக்கணும் இல்லையா, அந்த நெய்யை மூடியை திறந்து விட்டு ஃபுல்லாக அப்படியே லைட்டாக அப்படியே சுற்றி ஊற்றி விட்டு திரும்பியும் போட்டு மூடி கொஞ்சம் உணர விட்டு, அப்புறம் கிட்ட லைட்டாக ஒரு தோசைக்கல் இருக்குது, வெயிட்டாக ஒரு தோசைக்கல் இருக்குது. கீழே லைட்டான தோசைக்கல்லை வச்சு சரியான அளவில் தீயை வச்சுட்டு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடிட்டு அது மேலே ஒரு பெரிய தோசைக்கல் எடுத்து வச்சு வெயிட்டான தோசைக்கல்லாம் வச்சு நல்லா வச்சு தம் போட்டுடணும். 20 மினிட்ஸ் அது பக்கமே நம்ம போகக்கூடாது. சிம்மில் வச்சுருக்கோங்க. அதனால் அது பாட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா தம்மில் எல்லாம் மெர்ஜ் ஆகிருக்கும். அதுதான் நமக்கு தேவை. நெய் ஊற்றும் போதே கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்டாங்க, சூப்பராக இருக்குப்பா, என்ன இப்படி வாசனை, பிரியாணியா அப்படின்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு செஞ்சோம். அப்புறம்
திறந்து பார்த்து கிண்டக்குள்ளே எனக்கே நாமளாக செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பிரியாணி உண்மையிலுமே சூப்பராக வந்துருந்தது. நல்லா கிண்டி விட்டுட்டு பிளேட்டில் எடுத்து அப்புறம் வந்து நம்ம ஒரு பக்கம் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு 6 எக்கு போட்டு சேர்த்து வேக வச்சாச்சு. பச்சடியும் பண்ணியாச்சு. பிரியாணி தயிர் பச்சடி அப்படியே பிரியாணியை எடுத்து வச்சு விடக்குள்ளே அப்படியே உதிரணும், உதிரி மாதிரி வரணும். பிரியாணி சாப்பிட்றது நல்லது தான். வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம், சண்டே. அதுவும் மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நீங்கள் என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோ போடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. பாய்.